அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் பல்வேறு கருத்துக்களை பகிர நம்முடைய இருந்திருக்கிறார் நமது ஆசிரியர் விஜயராண அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சார், நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருப்போம், சவுக் சங்கர் மீது காவல்துறை பாயறதெல்லாம் வந்து ஒரு சர்வாதிகார போக்கா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். நேற்று கூட சமூக வலைதளங்கள்லையும் ஊடகங்கள்லையும் மிகப்பெரிய ஒரு விஷயம் பரவலாயிட்டு வருது. முக்தார் அவர்களை வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு போனாங்க, விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கிறதா நமக்கு ஒரு நியூஸ் வருது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் நேரடியாக இது வரைக்கும் அவர் பேசல, யூடியூபர் முக்தார் அவர்கள். ஆனால் அவருக்கு அவர் சொல்லப்பட்ட விஷயங்கள் நக்கீரில் பேசியிருக்காங்க, தமிழ் மீடியான்ற ஒருத்தர் பேசியிருக்காங்க, சின்ன சின்ன மீடியாக்கள் யூடியூப்ல எல்லாம் வந்திருக்குது. அதாவது அவரை கூட்டிகிட்டு போனதாகவும் அவரை வழிமறைச்சி திருப்பி கூட்டு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு திருடன் அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் முன்னால் அது திரு நக்கீரன் ஆசிரியர் திரு கோபால் அவர்கள் அவர் விசில் கடந்த காலத்தில் எடுத்து ஏதோ வீசினதாகவும் அதனால் அந்த பெண்கள் முன்னால் அவரை திருடன் பண்ணி நீங்கள் இந்த ஆட்சிக்கு சாதகமாக பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் விடுவிக்கப்பட்டார்னு செய்தி வந்திருக்கிறது. இப்போ மீடியாவில் வந்திருக்கு. அதில் குறிப்பாக நம்ம நக்கீரன் சொல்கிறது தான் ஏன்னா ஒரு 10 பேர் பெரிய பத்திரிகை நிறுவனம் அப்படி சொல்லுது. அந்த விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பார்க்க போனால் அப்படி நடந்திருந்தால் ஒரு பத்திரிகையாளர் அதாவது அவர் போடுற தம்ப்நெயிலுக்காகவும் அதாவது யூடியூப்பில் முக்தார் அவர்கள் போடுற தம்ப்நெயிலுக்காகவும் அவர் பிரயோகப்படுத்துகிற வார்த்தைகளுக்காகவும் அவர் கண்டிக்கப்பட வேண்டுமா என்றால் நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டும். அது பெண்கள் குறித்தும் நடிகைகள் குறித்தும் அவர் வச்சிருக்கிற அந்த மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அவர்களெல்லாம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தனி மனித தாக்கலுக்கு உள்ளாக்குறது எல்லாத்தையும் அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றார். அது விஜய் மட்டும் அவர் அன்னைக்கு ஒரு கட்சி தலைவராக அவரை தாக்குனார். இப்போ சமீபத்தில் அவர் அந்த மாதிரி எதுவும் செய்யலை. அப்படி இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் அவங்களே வாலண்டியராக வாண்டடாக வண்டியில் ஏறி இது மாதிரி காவல் நிலையத்தில் எதுவும் அந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி பரபரப்பாக செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்களா தெரில. இது மாதிரி சரி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் செஞ்சாங்க. அது நக்கீரன் ஆசிரியர் மீதே நடந்தது, நிறையா நடந்திருக்குது. கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஈவன் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் கூட ஒரு முறை அவர் எக்மோர் கோர்ட்டில் அவரை ஆஜர்படுத்தி நக்கீரன் கோபால் அவர்கள் ஆஜர்படுத்தி இந்து என்றாமெல்லாம் போய் கூட பேசினார். திமுக ஆட்சி அப்படின்னு வந்த பொழுது பெரும்பாலும் கடந்த காலங்களில் பத்திரிகையாளர்கள் அவங்க எப்படியாவது வளைச்சிருவாங்க, அப்படித்தான் நடந்திருக்கும். ஆனால் சவுக்கு சங்கரை பொறுத்த மட்டும் தொடர்ந்து அவர்கள் தாக்கினார்கள், அவர்கள் துரத்தப்பட்டார், விரட்டப்பட்டார். அவர் தொடர்ந்து அவர் அடித்தார், நீதிமன்ற வழக்கு போட்டாங்க, குண்டாஸ் போட்டாங்க. அப்போ அவர் அதை உடச்சிக்கிட்டும் வந்தார். சமீபத்தில் கூட அவர் சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு அரசு அப்படின்றது எந்த விஷயத்தில் எதற்காக அவரை கைது செய்கிறாங்க அப்படின்னு டிரான்ஸ்பரண்டாக இருந்திருக்கணும். அப்படி அவர் துரத்தி அவரை அழைச்சிட்டு போனது உண்மையிலேயே காவல்துறையா அப்படின்னா அந்த காவல்துறை அல்லாதவர்கள் இதை செய்ததுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஏன்னா அவர் வண்டே எல்லாரையும் தான் பேசுகிறாரு, ஒருத்தரையுமே விட்டு வைக்கிறது இல்லை. சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய தமிழ்நாடு பிரிவு தலைவரை தனி மனித அவர்களை பெரிய அளவில் தாக்குதல் செய்ய எந்த அச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் தேக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ண முடியும், என்ன பிடுங்க முடியாது, என்னை பிடுங்குறதா இருந்தால் என்னை டிவி தான் பிடுங்க முடியும், அதை நான் பிடுங்கினா போனால் போயிட்டு போய் இது மாதிரி தொடர்ந்து பேசுகிறார். இன்னும் சில வார்த்தைகள் நம்ம வெளியிலே சொல்ல முடியாது. அப்போ தனி மனிதர்கள் கூட யாராவது மிரட்டி இருக்கலாம். அதை அவர் இன்றைக்கி இருக்கிற ஆட்சியின் பேரில் செஞ்சுருந்தாலும் இது விசாரிக்கப்படணும். ஒருவேளை காவல்துறை இந்த விஷயத்தை எடுத்து செஞ்சுருந்தாலும் அவர் குற்றம் சாட்டுகிற அந்த காவல்துறை அந்த தொடர்புடைய காவல் நிலையங்கள்லேருந்து நிச்சயமாக விளக்கம் தரணும். இது எல்லாம் இல்லாமல் அவர் மீது முறையாக நீங்கள் வழக்கு பதிவு செய்து ஜெயலலிதாவே அதான் செஞ்சாங்க. அதில் இன்னும் சிலதெல்லாம் நோட்டீஸ்லாம் அடித்து தீவிரவாத குழுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரிலாம் பரப்பி விட்டு அப்படியெல்லாம் கைது செய்யப்பட்டார் நக்கீரன் கோபால் அவர். இவர்கள் அந்த மாதிரி இல்லாமல் அவர் தூக்கிறதோ மிரட்டுறதோ குடும்பத்தை இது பண்ணுறதோ அது போலீஸ் செய்திருந்தாலும் போலீஸ் அல்லாதவர்கள் செய்திருந்தாலும் மிக நிச்சயமாக தவறு, எல்லாமே சட்டப்படியாக நடக்க வேண்டும் அப்படின்றது தான் நாமளும் ஒரு ஊடக ரீதியாக இந்த கோரிக்கை முன்னால் வச்சு. கரூர் சம்பவம் நிகழும்போது பல்வேறு ரூமர்ஸ் விர்ச்சுவல் வாரிஸ் பரப்பரப்ப பல பேர் கைது செய்யப்பட்டாங்க, கைது செய்யப்பட வேண்டிய தேவை இருந்ததுன்னு சொன்னாங்க. விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, சிஎம் சார் என்ன தொடுங்க, என் ஆட்களை தொடாதீங்க அப்படின்னு சொன்னார். அவரே இப்போ ஒரு சர்வாதிகாரத்தை கையில் எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படி இந்த விஷயங்கள் நடந்திருந்தால் அது தவறு தான். இது ஒருவேளை அவர் நடக்கவே இல்லை. இப்போ அவர் நேரடியாக பத்திரிகையாளர் தொடர்பு கொண்டு என்கிட்ட 1% தான் சார்ஜ் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நடக்குது, என்னை சுற்று போட்டாங்க, என்னை தூக்கிட்டாங்க குடும்பத்தில், இது மாதிரி ஒரு தகவல்கள்லாம் சொல்லியிருக்கார். அது காவல்துறை செய்திருந்தாலும் தவறு. காவல்துறையை கையில் வச்சிருக்கிறார் இன்றைக்கி இன்றைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுடைய கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதுக்கு பொறுப்பு. ஊடகங்கள் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் பேட்டி தான் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொன்னதுக்காகவே புதிய தலைமுறை இன்றைக்கு பின்னால் தள்ளி வச்சிருக்கிறதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். கேபிள் இதெல்லாம் அவர் செய்கிறாரா, அவர் உத்தரவின் பேர் செய்கிறாரா, அவருக்கு ஆலோசகர்கள் சொல்பவர்கள் நீங்கள்லாம் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் இதுக்கு முன்னால் நடந்துட்டு இருந்த ஊடகங்களை தனக்கு எதிராக
திரும்பிய போது முதலில் 2001 to 6 கடுமையாக நசுக்கியவர் செல்வி ஜெயலலிதா. அதை நீங்கள் செய்கிறீங்களோன்ற எண்ணம் வருது. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு மாய பிம்பம், அந்த பிம்பத்தை யார் எதை பேசினாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு அதேமாதிரி பெரிய லிஸ்ட்டு சொல்கிறாங்க. எல்லோரையும் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்தார். இதில் வந்து சாட்டை துரைமுருகன் தான் உங்களுக்கு மிக கடுமையாக விமர்சனம் பண்ணார். அவர் நிஜமாலுமே அவருக்கு ஒரு கோபம் இருந்திருந்ததுன்னா முதல்ல அவர் பேர் தான் இருந்திருக்கணும். ஆனால் இதில் வந்து முக்தார் வந்து அவர் கட்சி பின்புலன் இருக்கிறனால அவரை தொடக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கலாம்ல. இல்லை, அந்த மாதிரி த்ரெட்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் இப்போ முக்தார் வந்து அவர் ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கனால எவ்வளவோ வழக்குகள் எனக்கு கண்கூடாக தெரிஞ்ச பலர் வந்து அவர் இட்டிருக்க தமிழ்நிலையில் பாதிக்கப்பட்டு அவர் வருத்தம் அவர் வந்து பையன் அப்படின்லாம் போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்திய ஊடகங்களில் தமிழ் ஊடகங்களில் யாரும் அந்த மாதிரிலாம் பயன்படுத்துறதே கிடையாது. அதை கொஞ்ச நாள் கழித்து மாற்றிடுறாரு, வைரல் பண்ணிவிட்டு. இப்படி ஒரு பொழப்பு அவர் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் மாற்றிடுறாப்புல. கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. இது மாதிரி வந்து சினிமா டைலாக்ஸ் எல்லாத்தையும் வச்சு இதெல்லாம் பண்ணுறாரு. அப்போ அதனால் அவர் விசாரிக்கப்பட வேண்டியவர்னா வழக்கு போட்டு விசாரணை செய்யுங்க. அதை எதிர்கொள்வதற்கு அவர் தான் சவால் விடுறாரு. அப்படி நடந்திருந்தால் தவிர அது இதற்கு முன்னால் மற்ற மாநிலங்களில் நடந்திருக்குது. இலங்கை மாதிரி பாகிஸ்தான் மாதிரியான இடங்கள்லாம் இந்த மாதிரி வண்டி தூக்கிட்டு வந்து மிரட்டுறது இது பண்ணுறதுலாம் அதையெல்லாம் அவர் செய்கிறாருன்னா ஒரு நாளைக்கு நிச்சயமாக இவரும் அம்பலப்பட்டு போயிடுவார். அந்த தாக்குதல் மிக கடுமையாகும். இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் வந்து தாவேக்கா தான் முதல் முறையாக செய்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு கூட நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து நாங்களாம் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடலை சொல்லலை அப்படின்லாம் பேக் அடிச்சிருக்காங்க. தன்னோட கருத்துக்கள் மட்டும்தான் சமூக வலைதளத்தில் வந்து பரவணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரா? இல்லை, அப்படி இப்போ நீங்கள் சொல்கிற கட்டமைக்கிற சமீபத்தில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தா அப்படி தான் தோணுது. ஏன்னா அவங்களே உருவாக்கிட்டு அவங்களே இதை ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. இது அதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவு ரீச் அவுட் ஆனதுக்கப்புறம் ஊழலே நடக்காத இந்த நம்பரை வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு இப்போ ₹1,00,000 பரிசு தரேன் அப்படின்னு. அப்படி அவங்க அஃபீஷியலாகவோ அல்லது கட்சி சார்போ எதுவுமே பண்ணல. அப்போ யார் பண்ணாங்க? அந்த நம்பர் எதுவும் போக மாட்டேங்குது. இது எந்த விதமான மெத்தடு? இது மாதிரி ஒரு சோசியல் மீடியாவை அவருக்கு இருக்கிற புகழின் காரணமாக அதை வந்து மிஸ்லீடிங் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. அதையும் இந்த அரசு கட்டுப்படுத்தணும். ஏன்னா சில விஷயங்களில் வந்து ஒருத்தர் அவதூறாக என்னை வந்து பேசிட்டாங்கன்னு சொன்னால் அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. குறிப்பாக பெண்கள்லாம் மார்ஃபிங் பண்ணி அது ஒரு முகம் தெரியாதவர்கள் எல்லாம் போய் பண்ணால் செய்ய மாட்டேன்றாங்க. ஆனால் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு சின்ன ஃபோன் கால் ஒரு சில நேரம் சேனல்லே தூக்கிடுறாங்க. சிலர் முற்றிலுமாக அவங்கள வந்து ஏதாவது ஒரு சம்மந்தம்லாம் வழக்கு போட்டு அலைய விடுறாங்க. அப்போ இதெல்லாம் கடந்த காலத்தில் பல அரசுகள் நடந்துக்கிறத அந்த ரிப்பிட்டேஷன் ஆகாமல் நீங்கள் எதுக்கும் நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்க எது வழியாக வந்தாங்களோ அதுவே அவங்க குரல் தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா இதை விட முட்டாள்தனம் வேறு எங்குமே இருக்க முடியாது. ஐடியில் அந்த அபிஜித் வந்து அவர் எங்கே கனடாவிலே ஏதோ ஒரு கண்ட்ரியில் உட்காந்துட்டு கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு ஆரம்பித்தாப்புல. இந்தியாவிலே இல்லை. ஆனால் இந்தியாவில் இருந்தால் எனக்கு மெம்பர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் எடுத்து போட்டார். அதனால் மக்கள் குரல் கொடுக்க திரும்பி பார்த்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எந்த நாட்டில் எங்கேருந்து வேணாலும் ஒரு வெப்சைட்டு ஒரு 2 கோடி பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில் முதல் முறையாக மதுரையில் போராட்டம்லாம் நடந்துருக்குது. அந்த மாதிரி எல்லாம் பழைய ஜென்ரேஷன்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சோசியல் மீடியாவெல்லாம் புற்றீசல் மாதிரியாக ஒடுக்கணும்னு நினச்சா அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. நேயர்களுக்கு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தீங்க சார். உங்கள் கருத்தை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நேயர்களே, இது போன்ற அரசியல் நேர்காணலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.